ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சேத்தனா டாரட் குயின் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குடைய மெசேஜ் என்னன்னா, நம்ம எந்த கடவுளை பிகாஸ் கடவுளை வழிபாடு செஞ்சால் நம்மளுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும், பிகாஸ் எந்த பிரச்சனைக்கும் என்ன கடவுளை வேண்டலான்றதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது. பிகாஸ் இந்த மெசேஜில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்ச விஷயத்த நடக்கணும், நான் நினச்சிருக்கிற விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்பீங்கள்ல, அவங்க வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடு செஞ்சால் நீங்கள் நினச்சன்ற விஷயத்தை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது மேம், ஃபினான்ஷியலி ரொம்ப லாக் ஆகிட்டுருக்க, ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை கடன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னா, கண்டிப்பாக துர்கா தேவி டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். துர்கா தேவியை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். முடிஞ்சளவும் வெள்ளிக்கிழமை போய் நெய் விளக்கு போடுங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அறிவும் அழகும் கண்டிப்பாக வேணும். எல்லாருக்குமே அழகாக தெரியணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி அறிவாக இருக்கணும், நான் எதனா தெளிவாக யோசிச்சு ஒரு கொஷின் பேசினா தெளிவாக இருக்கணும், அறிவாக இருக்கணுன்றவங்க வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நல்ல அறிவு வரும். அதே மாதிரி உங்களுடைய அழகுமே முருகர் மாதிரி அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். முருகர் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய செகண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆற்றல், பிகாஸ் உங்களுடைய எனர்ஜியும் சரி. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க மேம், எனக்கு தைரியமே இல்லை, எனக்கு தைரியமாக இருக்கணும், நான் ரொம்ப விஷயத்தில் பயந்து போகிறேன், டவுன் அன்றவங்க கண்டிப்பாக அனுமான் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். அனுமானை வேண்டுங்க. அனுமானோடைய பீஜக்ஷரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மந்திரங்கள், மூல மந்திரங்கத்தை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபினான்ஷியலி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது மேம், பண ரீதியாக பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேன்றீங்கன்றவங்க வந்து கண்டிப்பாக சொல்கிற லக்ஷ்மி தேவியை வழிபடுங்க. மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு செல்வம் சேர்க்கை நல்லாயிருக்கும். பொருளாதார விஷயத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யுங்க. வீட்டில் முடிஞ்ச ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடிய தொழில், கலை, ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க, உங்களுடைய தொழில், கலை இல்லை எஜுகேஷன், கல்வி, இந்த மாதிரி விஷயத்தில் நல்லா தெளிவாக கற்றுக்கணும், தெளிவாக இருக்கணும், நான் தெளிவாக படிக்கணும், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தெரியணுன்றவங்க கண்டிப்பாக சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்க. மனசார பிரார்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப தடை வந்துட்டே இருக்குது மேம், நான் என்ன விஷயம் செஞ்சாலும் அதை ஏதோ ஒரு இடத்துல வந்து தடை வந்துட்டுருக்கு, லாஸ்ட் மூமெண்ட்டில் தடைப்பட்டு போச்சுன்றீங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வழிபாடு என்னென்னா விநாயகர். நம்மளுடைய கணபதி, பிகாஸ் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகர்கிட்ட போய் மனசார உருகி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய தடையெல்லாம் அவங்க உடச்சி உங்களுக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம், நான் என்ன பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகுறதில்ல, என் மனசு ஏதோ ஒரு மாதிரி ஸ்டேபிளாகவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், தெளிவாக இல்லைன்றவங்க உங்களுடைய ஊர் கிராம தேவதையை வழிபாடு செய்யுங்க. மாரியம்மன். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் மாரியம்மன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய கிராம தேவதையை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து தீர்த்து கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஒரு 6 இயர்ஸ் சூப்பராக இருந்தேன் மேம், நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன், நல்லா இருந்தேன், பட் இந்த டைமில் என்னன்னு தெரில, எனக்கு தரித்திரமாக என்னன்னு தெரில, நான் ஃபுல் இழந்துட்டேன், ரொம்ப லாஸ் ஆகிட்டேன், ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன்றவங்க முடிஞ்ச அளவுமே பண்ண வேண்டிய ஒரே ஒரு கடவுள்னு தட்சிணாமூர்த்தி, இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பிகாஸ் எல்லா கடவுளுடைய பிளஸ்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி சாமியை வழிபாடு செய்யுங்க. கோயில் விசிட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். நீங்கள் போகக்கூடிய அடுத்த லெவலில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு வேணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு என்ன வேணும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெசேஜ் பிடிச்சிருக்கோ, கண்டிப்பாக எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன கடவுளை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 100% சொல்கிறேன், 200% கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக்காக இருப்போம். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு வெளியில் வர்றதுக்கு என் சைடு முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், எல்லாருக்குமே பாய்.